ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கல்கி மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும்னா நம்ம சேனல் எப்போ போல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சிருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோ டக்கு டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஏகே பேசுகிறேன். லாங் டைமுக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு மூவி ரிவ்யூ போட போகிறோம். அது பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆகிருக்க நம்ம கல்கி மூவி பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். கல்கின்னு சொன்னோன்னே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி. ஆனால் பார்த்தீங்கன்னா 2800ஆம் ஆண்டு அந்த டைமில், அதாவது காலத்துக்கு பிஃபோரில் போய் எடுக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதோட பேசிங் பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே போகுதுன்னா வந்து மகாபாரதம் போர்லேருந்து அங்கே வரைக்கும் ஒரு கதை வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். ஓப்பனிங்கில் காமிச்சோன்னா ஃபைட்டு போகும்போது என்னடா பாகுபலி படத்துக்குள்ளே வந்துட்டுமான்ட்டு ஒரு ஆச்சரியம் இருக்குது. இது பாகுபலி இல்லைங்க, இது கல்கி. ஆமாம், பிரபாஸ் பார்த்தீங்கன்னா வந்து பாகுபலிக்கு கொடுத்த ஒரு ஹிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த படத்துக்கு வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த ஒரு பிரம்மாண்டம் வந்து நம்ம எதிர்பார்த்துட்டே இருந்தது வந்து இந்த கல்கி மூவி வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்குது. அதுக்கப்புறம் அமிதாப் பச்சனோட கேரக்டரும் பார்த்தீங்கன்னா அந்த லெவல் வந்து சூப்பராக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் விஜய் தேவர்கொண்டான், துல்கர் சல்மான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜமௌலி ஒரு சின்ன ரோலில் வந்துட்டு போயிருக்கிறாரு. அதுக்கப்புறம் கமல்ஹாசன், இந்த மாதிரி ஒரு நட்சத்திர பட்டாளமே வந்து நடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தீபிகா படுகோனுக்கு வந்து கொடுத்துருக்கிற ரோல் பார்த்தீங்கன்னா 100% வந்து சூப்பராக மேட்ச் ஆகிருக்கு. அதுதாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சென்டர் பாயிண்ட் ஆஃப் ரோல்னே வந்து சொல்ல மூவிலேயே. அதுக்கப்புறம் கண்ணனா வந்துட்டு ஃப்ளாஷ்பேக்கில் இதெல்லாம் காமிக்கும்போது மூஞ்சி மட்டும் பிளர் பண்ணியிருக்காங்க. நான் நினைக்கிறேன் அது வந்து மகேஷ் பாபுவாக இருக்குன்னு. மேபி அது எந்த ஹீரோவாக நீங்கள் இருக்குன்னு நினச்சிங்கன்னா அது எப்போ போல் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மூவி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விசுவல் ட்ரீட்டாக வந்து இருக்குது. அதுவுமே தேட்டரில் போய் அந்த 3D எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் ஒரு ஹாலிவுட் படத்தோட லெவலுக்கு வந்து பேன் இந்தியன் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு. அதுக்கடுத்து வருது இன்னும் நிறைய பேன் இந்தியன் மூவிஸ், இந்தியன் 2 இந்த மாதிரி நிறைய மூவி வருது. பட் அடுத்தடுத்த பேன் இந்தியன் மூவிக்கெல்லாம் நம்ம ரிவ்யூ பண்ணிகிட்டு இருப்போம். இது வந்து ஒரு வேற லெவலில் வந்து க்ரியேட்டிவிட்டி வந்து சூப்பராக இருக்குது. டெர்மாக்கோல் வச்சு எல்லாமாடா ஃபைட் பண்ணுறேன்னு பார்த்தா அந்த டெர்மாக்கோல் பைக்காக மாதிரி வேற லெவலில் சர்ப்ரைஸ் இருக்குதுங்க. படம் பார்த்தீங்கன்னா ஒரு இப்படி எல்லாமும் ஒரு ஸ்டோரி போகும், அந்த லெவலுக்கு சூப்பராக வந்து கொண்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் திஷா பட்டே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு பாட்டுக்கு தான் வந்துட்டு போனாங்க. மேபி செகண்ட் பார்ட்டில் வந்துட்டு லீடு நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, செகண்ட் பார்ட்டுக்கு வந்து லீடு கொடுத்துருக்காங்க. அப்போ தான் வந்து ஃபுல் ஸ்டோரியே தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படியே டல்லாக போனாலுமே செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே போயிட்டுருக்கு, வேறு லெவலில் இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தா தான் வந்து செகண்ட் ஆஃபே புரியும். அது கதை ஸ்டார்ட் பண்ணாங்காட்டி அப்படியே ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் போக போக வந்து ஹாலிவுட் லெவலுக்கு நம்ம மார்வல் ஸ்டோரி மாதிரி வந்து சூப்பராக வந்து கொண்டு போயிருக்காங்க, நல்லாவே எடுத்துருக்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கர்ணன் அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு வந்து நிறைய இருக்கும். அந்த மாதிரி நிறைய கூஸ்பம்ஸான விஷயமெல்லாம் வந்து இருக்குது. அது நீங்கள் தேட்டரில் போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் மியூசிக் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபி, ஒவ்வொரு டெக்னீஷியன் டீம்ஸ் பார்த்தீங்கன்னா அருமையாக அவங்களோட ப்ரொஃபைலில் வந்து கரெக்டாக பண்ணி மூவி வந்து சூப்பராக கொண்டு வந்துருக்குறாங்க. எடிட்டிங்கெல்லாம் சான்ஸே இல்லை. அதுவும் விஎஃப்எக்ஸ் படம் வந்து கொளுத்தி விட்டுருக்குறாங்க. அந்த மாதிரி வந்து படம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன, எப்போ போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் டக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச். பாய்.